ரோட்டுக்கடை சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு, தென் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, 2-3 மிளகா, கட் பண்ண மிளகா, கிள்ளி போட்ட மிளகா அதையும் போட்டு நல்லா வதக்குறோம். நல்லா பொன்னிறமாக வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்குறோம். நல்லா வதங்கி அது நல்லா கொஞ்சம் கோல்டன் கலரில் மாறினதுக்கப்புறமா அது கூட நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு விழுது அதை நம்ம ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் நம்ம நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம ஒரு 2 கிளறி அதுக்கப்புறம் நம்ம தனியாக வேக வச்சுருக்க பச்சை பட்டாணி அதையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தான் ஆட் பண்ணணும், ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கிடுறோம். வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் அது கொதிநிலையில் வரும். கொதிநிலையில் வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணுறோம். கரம் மசாலாலாம் ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு சுவையான ரோட்டுக்கடை சுண்டல் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.